ஹலோ கைஸ், வெல்கம் டு மதுஸ் ஃப்ளேவர் லேப். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஸ்பெஷலான யூனிக்கான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நல்லா சில்லுன்னு இருக்கிற நெய் சேர்க்கணும். இந்த நெய்யை நம்ம நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 ஹவர்ஸ் முன்னே ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி லைட்டாக பிடிக்கும் போது ஷேப்பு ஹோல்டு பண்ணணும். ஆனால் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்த உடனே ஓடிடணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கோல்டு வாட்டர், நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரியும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு துணி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அது மீன்வைல் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் சிரோட்டி ரவைன்னு உங்களுக்கு கடியில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மீடியம் சைஸ் ரவை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை சாண்ட் டெக்ஸ்சர் மணலாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 1.5 கப் ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக காசின பால் சேர்த்துட்டு நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா க்ரீமி ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, கொப்பரை தேங்காவை மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கப் பவுடர்ட் சுகர், 1 கப் பாதாம், பிஸ்தா, அப்புறம் கேஷ்யூ எல்லாம் ரஃப்பாக சாப் பண்ணி இல்லை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு 1 மினிட்க்கு மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு சின்ன பாலை எடுத்துகிட்டு சமோசா ஷீட் ரெடி பண்ணிடலாம். இதை ரவுண்டாகவே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வச்சு சீல் பண்ணிடுங்க. சீல் பண்ணிவிட்டு அது உள்ள 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு மறுபடியும் தண்ணி யூஸ் பண்ணி சீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக பண்ணாதீங்க. கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் சுகர் சிரப்பெல்லாம் நல்லா ஊறும். அதனால தான் பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சமோசாவும் ரெடி பண்ணிவிட்டு அது கூடவே இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1.5 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பாயில் ஆகணும். சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்கி தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 1 கம்பி பதம் 2 கம்பி பதமெல்லாம் வேண்டாம். லைட்டாக ஆயிலியாக ஃபீல் ஆகி ஸ்டிக்கி இருந்துச்சுன்னா போதும். சுகர் சிரப் ரெடி ஆனதுக்கப்புறமா சமோசா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஆயில் ரொம்ப ஹீட் ஆகி இருக்கக்கூடாது. சமோசா போட்டதுக்கப்புறமா தான் பபுள்ஸ் வரணும். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சமோசாலாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் சுகர் சிரப்லேயே இருக்கட்டும். 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்துட்டு லைட்டாக மேலே நட்ஸு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான். பாருங்கள், மேலே ஃபுல் சுகர் சிரப் உள்ள நல்லா அந்த ஸ்வீட்டான ஸ்டஃபிங் சாஃப்டாக இருக்கும். உள்ள ஸ்டஃபிங் மேலே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சமோசா ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மதுஸ் ஃப்ளேவர் லேப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.